முருகா, வெற்றிவேல் முருகா. வீலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நானும் உன்னை கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். இப்பொழுது எல்லாம் எதையோ இழந்தது போல, எதையோ பெரியதாக பறி கொடுத்தது போல அமைதியாகவும் தனித்தும் இருக்கின்றாய். உன் முகத்தில் சிரிப்பு இருக்கின்றது, ஆனால் அது வெறும் உதட்டளவில் மட்டுமே இருக்கின்றது. உன் உள்ளத்தில் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய நட்புகளும், உன்னுடைய உறவுகளும், உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னிடம் பேசும் பொழுது உன் உதடு மட்டுமே பதிலளிக்கின்றது. ஆனால் உள்ளமும் மனமும் ஏதோ சிந்தனையில் தான் இருக்கின்றது தங்கமே. உன்னுடைய துணையை பற்றித்தான் நான் பேச வந்திருக்கின்றேன். உன்னுடைய துணை அவருடைய நண்பரிடம் உன்னை பற்றித்தான் பேசிக்கொண்டே இருக்கின்றார். உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கான பலனை அவர் அனுபவித்து விட்டார். இப்பொழுது வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டங்களையும் அவர் பட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார். உன்னிடம் வந்து ஆறுதலாக பேச வேண்டும், உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் தவறு செய்துவிட்டேன், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் நான் செய்யக்கூடாத தவறை செய்யவில்லையே. எப்படியாவது என் துணையுடன் என்னை சேர்த்து வை என்று உன்னுடைய துணை அவருடைய நண்பரிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே. இது எனக்கு நேரம் சரியில்லை, அதனால் தான் செய்யக்கூடாத தவறையும் தப்பையும் நான் இழுத்து விட்டேன். என் துணைக்கும் நான் துரோகம் செய்து விட்டேன். இப்பொழுது அதற்கான தண்டனையை அனுபவித்து அவளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இது எல்லாம் நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. நடந்தால் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்று உன்னுடைய துணை பேசிக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே. அவர் மனதில் உள்ளதை என்னிடம் சொல்லி உனக்கு சொல்ல சொன்னார். நான் அனைத்தையும் உன்னிடம் சொல்லிவிட்டேன். இதை கேட்டால் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் நான் சொல்லி விட்டேன் தங்கமே. இதை கேட்டு ஒரு நல்ல முடிவை நீதான் எடுக்க வேண்டும். உன்னுடைய முடிவு அவருக்கு சாதகமாகவே இருக்க வேண்டும் செல்லமே. இருப்பதோ ஒரு வாழ்க்கை, அதை உனக்கு பிடித்தது போல் அமைத்துக்கொள். உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.